முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மரணம் மர்மமாக உள்ள நிலையில் தமிழகத்தில் சாதாரண பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக மகளிர் அணி சார்பில் உலக மகளிர் தின விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்ற இவ்விழாவில் பேசிய ஸ்டாலின், தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறதா, சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதா அல்லது இதே ஆட்சி நீடிக்கப் போகிறதா என்ற சூழ்நிலை நிலவி வருவதாக கூறினார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், சென்னை போரூர் ஹாசினி கொலை, அருகிலூர் நந்தினி கொலை உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி பேசினார். தொகுதிக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் காவல்துறை கவனம் செலுத்துவதாக கூறிய ஸ்டாலின், சட்டம் ஒழுங்கு இந்த நிலைக்கு சென்று கொண்டிருந்தால் பெண்களின் பாதுகாப்பு என்ன நிலையில் இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மரணம் மர்மமாக உள்ளதாகவும் அது அவருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் இருந்ததை காட்டுவதாகவும் ஸ்டாலின் கூறினார். இப்படிப்பட்ட தமிழகத்தில் சாதாரண பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். பெண்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை, முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண சிறுமிகளுக்கோ சில மகளிருக்கோ ஒரு தாய்மாருக்கோ எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அது 3 முறை முதலமைச்சராக இருந்து 4வது முறையாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவுக்கே அவருடைய மர்மமான மரணம் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட, ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும்.